சிக்கன் வந்து ஸ்கின் எடுத்துட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். தோலோடு நான் போடுறதில்ல, தோல் இல்லாமல் தான் செய்வோம். இது ஒரு அழகாக கத்திட்டு இதில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். இப்போ 2 ஸ்பூன் போடணும். 2 அழகாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் வதக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் போடும். இது தயிர் ஊற்றணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பொடி, அதை இதில் போடுறோம். புதினாவை போடுறோம். பிரியாணி தேவையான தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டோம் பாருங்க. இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிட்டா அரிசி வடித்து தண்ணி அரிசி எடுத்து போட்டு அரிசி போட்டோம். இது கொஞ்ச நேரம் வேகணும். கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணணும். கொஞ்சம் ஹையில் வச்சோம்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் கம்மி பண்ணணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. தெரியாது தெரிஞ்சுக்கலாம்ல நீங்கள் சொல்கிறதுல. தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்கள். பாதி வெந்துருச்சு அரிசி. கொஞ்சம் நேரத்தில் வந்து இது மசாலா நானே ரெடி பண்ணேன். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சா? இப்போ கொத்தமல்லி போடணும். போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சரியாக போயிடும்.